பிரைவேட் ஸ்கூல் வர்சஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். எங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் 5000. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. அட்மிஷன் ஃப்ரீ. உனக்கு தேவைப்பட்டா கவர்மெண்ட்ல இருந்து கூட காசு கொடுப்பாங்க. எங்க ஸ்கூல் டைமிங் 9 o'clock போனா ஷார்ப்பா 3 o'clock விட்டுருவாங்க. நம்மளுக்குலாம் அந்த சீனே கிடையாது. நம்ம இஷ்டம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். நாங்களாம் லஞ்ச் டைம்ல மேகி பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ஃபுட்ஸ் தான். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. சத்துணவு போறியா, டெய்லி வெரைட்டியான சாப்பாடு கொடுப்பாங்க. அது போக கம்பல்சரி முட்டையை குத்துருவாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர். நம்மளுக்குலாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சர் தான், ஆல்ரவுண்டர். எங்களுக்கு வீக்லி 2 times பிடி பீரியட். எங்களுக்கு எப்பெல்லாம் டீச்சர் வரலையோ எல்லாமே பிடி பீரியட் தான். எங்களுக்கு ஃபேர்வெல் வந்தாலே இந்த கேக் கட்டிங் பெர்ஃபெக்ட்டா செலிப்ரேட் சூப்பரா பண்ணிடுவோம். நம்ம இந்த மாதிரி லோக்கலாலாம் பண்ண மாட்டோம். டீசெண்டா பெஞ்சை உடைக்கிறது, கதவை மிதிக்கிறது, ஃபேனை வளைக்கிறது. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 லாரி போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஓரளவு சமாளிச்சுறேன் சார். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? என்ன இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது, அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட் கம். சின்னதா போறதா பெரியதா போறதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்னரா போடு, பெரிய தகராறுனா பெரிய. ஏண்டி நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம்ல. என்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுற? யார் பிச்சைக்காரன்? என் புருஷனா பிச்சைக்காரன்? இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா அது என் புருஷன் தான். ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கான் பாரு, அவனா பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. என்ன முழுக்க பொண்டாட்டியவே மனசுல வச்சிருக்க என் புருஷன் தான் எப்போதுமே எனக்கு கோடீஸ்வரன். உனக்கு இப்பவே ஏதாவது பண்ணணுமே என் மனசு துடிக்குதுடி. ஒண்ணு வேணாம், 3 பரோட்டா மட்டும் போதும். அதுக்கு தாண்டி காசு இல்லாம உட்காந்துருக்கேன். பிச்சைக்காரன் முதேரி. ஏன்பா சோகமா இருக்க? தலைவலிக்குதா? அது இல்ல அப்புறம் என்ன வயிறு வலிக்குதா? ஏன் தலைவலி வயிறு வலிதான் வரணுமா? எங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா? காதலா? இப்ப எந்த பொண்ணு உனக்கு காதலிக்குது? எந்த பொண்ணுமே எனக்கு காதலிக்கல. அதுதான் சோகமா இருக்க. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு, பெட்ரோல் வேன். டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. கிறுகிறுகிறுன்னு வருது. ஒரு சோடா ஒண்ணு கொடு. காரணம் சொல்லலைன்னா கூட சோடா குடுப்பேன். இழுவ வலுவா இருக்கு. சரி, ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா வேணுமா? அது என்ன சோடாவிலே ஆம்பளை சோடா பொம்பளை சோடா? குண்டு உள்ள சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. டேய், சோடாக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்கா? சரி, நம்ம இனத்தையே கொடு. நம்ம என்னன்னா குண்டு உள்ள சோடா குடுமா. சரி, இந்த உடைச்சு கொடு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? இந்த விரல்லே நசுக்கி உடைக்கிறா. ஒரு பழம் ஒண்ணு கொடு. ஆரஞ்சா ஆப்பிள அண்ணாச்சியா என்ன பழம் வேணும்? வாழைப்பழம் கொடு. அத்த சொல்லு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்டச் செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சா அவங்க குடியா மொழி போயிடும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். வா. என் ஏரியாவுல விளக்கெரியல. மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துடா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. என்கிட்ட படிச்சு. ஏய், இந்த வீட்டுல நான் தான் ஆம்பளை. எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைக்காத. பொண்டாட்டியா இருக்கணும். என் இஷ்டத்துக்கு தான் இங்க நடக்கணும் சொல்லிவிட்டேன். ஏங்க சாரிங்க, இனிமே உங்க இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணலாங்க. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் துணி துவைக்கிறீங்களா இல்ல பாத்திரம் கழுவுறீங்களா? நான் துணி தான் துவைப்பேன். சோ ஸ்வீட். போங்க. பை. ஏம்ல, சின்ன வயசுல நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உண்டியில் 1 ரூபா போட்டேன், எனக்கு அன்பான அறிவான பொண்டாட்டி வேணும்னு. அதுக்கப்புறம் தான் ஒன்றை கொடுத்தாரு. மறுபடியும் கடவுள்கிட்ட போய் கேட்டேன்,
இவ்வளோ எதுக்கு எனக்கு பொண்டாட்டியா கொடுத்தேன்னு நீ உண்டியல போட்ட ₹1 இந்த மூஞ்சி தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நீ வெளியில வந்தா நீலகண்டா, என் பங்கு உள்ள வந்தா நீ உப்பு காட்டா. வா இந்த பஞ்சுக்கு அப்புறம் நீ வெளியே வரல. வர்ற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஓபன் த டோர். என்னடா